டியூல் டெய்லி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தீவிர சிறப்பு வாக்காளர் திருத்தப் பணி கலந்தாய்வு கூட்டம் அனைத்து கட்சிகள் சார்பாக உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த சிறப்பு விரைவு வாக்காளர் திருத்த கலந்தாய்வு கூட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம், அகில இந்திய காங்கிரஸ் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, நாம் தமிழர் கட்சி, ஆம் ஆத்மி கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் ஏராளமான கலந்து கொண்டனர். வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் கலந்தாய்வு கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியை தவிர மற்ற நிர்வாகிகள் தங்களுடைய கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தனர். வட மாநிலத்தவர்களை வாக்காளர்களாக சேர்க்கக்கூடாது என்று நாம் தமிழர் கட்சியினர் கோரிக்கை வைத்தனர். இந்தியா கூட்டணி சார்பாக தோழர் லெனின் அவர்களின் கருத்துக்களை தொடர்ந்து கேட்போம். வணக்கம். எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்தத்திற்கான ஒரு கூட்ட ஏற்பாட்டினை கம்பம் சட்டமன்ற தொகுதி அளவில் உத்தமபாளையம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த கூட்டம் கூட ஒரு முறையான ஏற்பாடோடு ஒரு நேரம் கொடுத்து கூட்டம் நடந்ததாக தெரியவில்லை. அனைத்து கட்சிகளுக்கும் அவசரமாக அழைப்பு ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் ஜனநாயகத்தை காப்பது என்கிற முறையில் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் அந்த கூட்டத்தில் நாங்கள் கலந்திருக்கிறோம். கலந்து கொண்டதன் அடிப்படையில் எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்திற்கான ஆரம்ப நிலை பணிகளை செய்வதற்கான உத்தரவினை இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் அதற்கான மனுவினை கையில் கொடுத்து அந்த பணிகள் தொடங்குவதாக இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அந்த கூட்டத்தினுடைய ஆரம்ப நிலையிலேயே நாங்கள் சொல்லியிருப்பது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இந்த கூட்டம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் வலுவாக வலியுறுத்தியிருக்கிறோம். காரணம், எஸ்ஐஆர் சம்பந்தமான பல சட்ட திருத்தங்கள் சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பீகார் போன்ற மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல குளறுபடிகள் சம்பந்தமாக இந்தியா முழுவதும் வாக்காளர்களுக்கு மிகப்பெரிய அச்சம் ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலையில் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற பொழுது இங்கே தமிழ்நாட்டில் அதற்கான கூட்டங்கள் ஏற்பாடு செய்திருப்பது சட்டத்திற்கு விரோதமானது என்பதை நாங்கள் ஆழமாக அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறோம். அதன் பின் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனுக்களில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், 4வது தேதி, அதாவது 4/11 மாதம் அந்த பணி தொடங்கி 9/12 வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும்னு சுருக்கமாக சொல்லியிருக்காங்க. இதில் பல குளறுபடி இருக்கிறது. நாங்கள் ஒன்றை மட்டும் சொல்கிறோம். எப்படி ஒரு மாதத்திற்குள் ஒரே 30 நாட்களில் 2,80,000 வாக்காளர்கள் கம்ப சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்களை முழுமையாக இந்த வரையறைக்குள்ளான விவரங்களை சேகரிக்க முடியும் என்கிற அடிப்படை கேள்வியே இங்கே எழுகிறது. அதற்போக அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய ஆவணங்கள், இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் பார்க்கிற பொழுது இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து அரசியல் ஜனநாயக கட்சிகளுக்கும் இது ஒரு தேவையற்ற பணி. இங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் ஏதேனும் ஒரு வகையில் விடுபட்டு விடுவார்கள், அவர்கள் ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும் என்கிற ஒரு உணர்வோடு நாங்கள் அந்த கூட்டத்தில் எடுத்து வைத்தோம். இருந்தாலும் கூட அவர்கள் கூட்டத்தை நடத்துவதற்கான ஆயத்தங்களிலே அவர்கள் இருப்பதால் நாங்கள் ஒன்றுபட்டு எஸ்ஐஆர் என்கிற கூட்டத்தை ஆரம்ப நிலையிலே நாங்கள் எதிர்ப்பதாகவும் இதற்கு எந்த வகையிலும் நாங்கள் ஒத்துழைப்பு வழங்க மாட்டோம் என்று சொல்லி இந்த தேர்தல் ஆணையர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க கூட்டத்தை புறக்கணித்து இங்கே வந்திருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட், இந்திய தேசிய காங்கிரஸ், தேசிய மக்கள் கட்சி உட்பட கூட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம், நாம் தமிழர் போன்ற கட்சிகள் கூட எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம் என்கிற செய்தியை நாங்கள் இந்த மக்களுக்கு தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். வேற ஏதாவது